மனித வாழ்க்கையில் பெரும் சவாலாக இருக்கின்ற கவலைகளையும் மன அழுத்தங்களையும் பற்றி கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. படைத்தவன் சொல்லக்கூடிய அருமருந்தான ஒரு அற்புதமான ஒரு வசனம்தான் வலா தஹினு, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், வலா தஹஸனு, கவலைப்படவும் வேண்டாம், வா அன்துமுல் அலௌன, நீங்களே உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், முறையான இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்களே உயர்ந்தவர்கள். அப்படி இருக்கிற கஷ்டத்திற்கும் கவலைக்கும் உங்களுக்கு எதுக்கு ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு அருமையான ஆறுதல் வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆறுதல் வார்த்தை. மன அழுத்தம் அப்படின்ற கூடிய ஸ்ட்ரெஸ் பல வகையான பல ரூபங்களில் வருகிறது சகோதரர்களே. பொருளாதார ரீதியில் தான் முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸில் உயர்ந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்பின் ஆனால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதற்கு பிறகு கடுமையான நோய், அதுக்கு பிறகு காரியம் மாற்ற முடியாமை. காரியம் மாற்றுவதற்குண்டான உத்வேகம் இருக்கும், ஆனால் அவனால் காரியம் மாற்ற முடியாது. அதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், குழந்தை இல்லாததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தற்கொலை ஒன்று, நம்முடைய சகோதரர் தான், முஸ்லிம் இஸ்லாமியர். காரணம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை, குழந்தை இல்லை என்பதற்காக நீண்ட காலமாக ஒரே ஏக்கம், அது சம்பந்தப்பட்ட பேச்சு, இறந்துட்டார், தற்கொலை, சூசைட் பண்ணிக்கிட்டார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் குழந்தை நிறைய இருக்கிறதே என்ற ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு குழந்தைகள் சரியான வளர்ச்சி இல்லையே, அவர்கள் ஒழுங்கான முறையில் வாழலையே, ஒழுங்கான முறையில் இல்லையே அப்படின்ற ஸ்ட்ரெஸ். வயதானவங்களுக்கு ரொம்பவே வரும் ஸ்ட்ரெஸ். கவனிப்பாரற்ற நிலை அப்படின்னு வரும்போது அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலகட்டத்தில் அவனை சுற்றி ஆட்கள் இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் இயக்கங்கள் கம்மியாகி மூளையில் அவன் முடங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவன் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன், இன்னும் சொல்ல போனால் அவனே ஏற்றுக்கொள்ளப்படாத பொருளாக மாறிவிடுகிறான். அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதுதான். அதுதான் இல்லாம பலதரப்பட்ட ரூபங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, மன அழுத்தம் வருவதற்குண்டான காரணிகளாக இருக்கிறது. மன அழுத்தம் தீர்வதற்கு என்ன வழி, மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு வசனம், அந்த வசனத்தினுடைய லாஸ்ட்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் பாருங்க, அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்க முறையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்க தான் உயர்ந்தவங்க. அதுலேயே ஸ்ட்ரெஸ் அடிபட்டு போகும். ஒருத்தனை உத்வேகப்படுத்தக்கூடிய வார்த்தை இதை விட ஒரு சிறந்தது. இது ஆளவுன்னு சொன்னா மிக உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். இந்த வார்த்தையிலேயே அடிபட்டு போகும். அப்ப இறை நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக ஒருத்தனுக்கு இருக்கணும். மாற்றார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மருந்து தேவைப்படும், கவுன்சிலிங் தேவைப்படும், அந்த டாக்டரை போய் பார்க்கணும், இந்த டாக்டரை போய் பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்ற மாதிரி வரும். இஸ்லாமை பொறுத்தவரை மன அழுத்தத்திற்கு வேலையே கிடையாதுன்ற அளவுக்கு இறை நம்பிக்கை அல்லாஹ் தஆலா வடிவமைத்திருக்கிறான். இப்ப ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு அதை விட அதிகமா இருக்கிற பட்சத்துல நம்ம உடல் அசதியை கூட பெருசா பார்க்க மாட்டோம். இப்ப உதாரணமாக உடம்பு வலி, சோர்வு பயங்கரமான ஒரு இதுல இருக்கிறார், சம்பளம் போய் பார்த்தா 200 ரூபா கொடுப்பாங்க. அன்னைக்கு பார்க்க அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளி நீங்க இன்னைக்கு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உள்ள சம்பளம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள், என் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வர்றாங்க, இந்த காரியத்தை, இந்த ப்ராஜெக்டை டக்குன்னு முடிக்கணும், 1000 ரூபாய் கொடுத்துட்றேன்ப்பாண்டா அந்த சோர்வு எங்க போச்சுன்னு தெரியாது, வலி எங்க போச்சுன்னு தெரியாது, அசதி எங்க போச்சுன்னு தெரியாது. அடிச்சு பரண்டு என்ன செய்வா, வலியா இருக்குன்னு சொன்னீங்களா, படுத்து தானே கிடந்தீங்க, இல்ல அங்க வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு. அப்போ ஒன்னு இழந்துட்ட பிறகு இன்னொன்னு சிறப்பா கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல ஒரு மனிதனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பெருசா கவலைகளோ கஷ்டங்களோ ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல பெரும் பரிசுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் ஒரு மூமினுக்கு. அந்த பரிசுகள்லாம் அழியாதது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இந்த உலகம். அப்ப நாம என்ன நினைக்கணும்னா, குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த கவலை கஷ்டம், அதுக்கு பிறகு என்ன விட்டு அது மறைஞ்சிரும்னு சொல்லி ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டாலே போதும், பாதி இதை அடைஞ்சிடும்.
மீதி இதுக்கு பதிலா என் ரப்பு நிரந்தர உலகத்துல பெரிய அளவுக்கு பெனிஃபிட்ட வைத்திருக்கிறானே. ஒரு காலில் முள் தைத்தால் கூட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா கஃபரல்லாஹு பிஹி, அதன் காரணமாக அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை. ஒரே ஒரு முள்ளு குத்திருச்சு. ஒரு முள்ளு குத்துறதுக்கே அப்படின்னு சொன்னா மன அழுத்தத்திற்குண்டான காரணி, உதாரணமா குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, அவரை தற்கொலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய நசீப், எனக்கு இந்த உலகத்துல குழந்தை இல்லை, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல, மறுமை நாள்ல சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தயாரா வைத்திருக்கிறான். சொன்னாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு கண்ணொளி பறிக்கப்பட்டால், கண்ணொளி பறிக்கப்பட்டான சின்ன பிள்ளையில இருந்தே கண்ணு தெரியாம இருந்தாலும் சரிதான், திடீர்னு வயோதிக காலகட்டத்தில் சுத்தமா பார்வை இல்லாம போனாலும் சரிதான், மொத்தத்துல கண்ணொளி பறிக்கப்பட்டால் இல்லா கஃபரல்லாஹு பிஹி ஜன்னா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்தை விட சிறந்த கூலியை தருவதில்லை. ஒரு கண்ணொளிக்கு அல்லாஹ் கொடுக்க, கண்ணொளியை பறிச்சுட்டான், குருடா ஆக்கிட்டான், பார்வையற்றவனா ஆக்கிட்டான். அப்ப அந்த சூழ்நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை தர்றான். அவன் பெரிய பாரதூரமான அமல்கள்லாம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, பெரிய பாரதூரமான சொர்க்கம் போவதற்கு எவ்வளவோ செயல்பாடுகள் செய்ய வேண்டியது கிடக்கிறது. ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், அவனால முடியல. பார்வையற்றவர் ஹஜ்ஜுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லை, அவருக்கு துணை இருந்து எல்லாம் தாக்கத்து இருந்தா போலாம், அல்லது கோடான கோடீஸ்வரரா இருந்தா கூட போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இவருக்கு தக்காசா இருக்கு, இவருக்கு தேவைகள் இருக்குது, இவர் ஒரு ஆளை சார்ந்துதான் வாழணும். அவர் ஹஜ்ஜுக்கே போல, ஹஜ்ஜு போனா சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கம் நிச்சயம். அன்று பிறந்த பாலகன். இந்த பாக்கியம்லாம் எப்போ கிடைக்குதுண்டா, தனக்கு தரப்பட்ட, தனக்கு நேர்ந்த இந்த சோதனையை அவர் தாங்கி கொண்டாரையானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், என் அடியானுக்கு சொர்க்கத்தை விட குறைந்த கூலியை நான் கொடுப்பதா அப்படின்னு கொடுத்து விடுகிறான். சகோதரர்களே, இந்த மனோபாவம் நமக்கு வர்றதில்லை. 2000 ரூபாயில ஒரு ஒரு 200 ரூபா குறைஞ்சாலே ஸ்ட்ரெஸ் அவருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய வருமானம் 2000, அதுல ஒரு 200 ரூபாய் குறைஞ்சாலே ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவர் என்ன செய்யறாருன்னா இது நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறார். அழியும் துன்யாவும் நிரந்தரம் அல்ல, உங்களுக்கு வந்த துன்பமும் நிரந்தரம் அல்ல அப்படி நினைச்சிட்டா போதும். அழியும் துன்யாவும் நிரந்தரம் அல்ல, அழியக்கூடிய துன்யா அது. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த துன்யவியத்தான கவலைகளும் நிரந்தரம் அல்ல, இதற்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறமா போயிடும் அதை விட்டு. சஹாபாக்கள் நம்மை விட பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு ட்ரெஸ் சமயங்கள்ல 2 கூட மாத்துறோம். ஆனா அந்த சஹாபாக்கள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பனு நுதைர் கூட்டம்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தார் என்ன உடுத்திருந்தாங்க தெரியுமா? கோணி பை இருக்குது பாருங்க, கோணி பைய நான் எப்போ பார்த்துருக்கேன் தெரியுமா? கோணி பைய உடுத்து ஒரு மனிதன் கோணி பைய உடுத்துக்கிட்டு அலையிறத நான் எப்போ பார்த்துருக்கிறேன்னா, எங்க ஸ்கூல்கள்ல ஒரு போட்டி ஒன்று நடத்துவாங்க சின்ன வயதுல, நீங்களும் அதுல கலந்துருக்கலாம் தான். கோணி பைய மாட்டிக்கிட்டு தம்பி 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 ஃபர்ஸ்ட் போகணும், கோணி பைய அப்படி மாட்டிக்கிட்டு. அப்பந்தான் கோணி பைய ஒரு மனிதன் அணியக்கூடிய இந்த ஒரு தருணம், அதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே கோணி பை தான். அந்த பனு நுதைர் கூட்டத்தார் வந்த நேரத்துல முகமது ரசூலுல்லாவுடைய முகம் அப்படி மாறிட்டு, ஏன்னா இப்படி ஒரு வறுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த மக்கள் மெலிந்த தேகத்தை உடையவர்களாக, முகம் ஒட்டி போனவர்களாக, கிழிந்த ஆடையில வந்தாங்க. கிழிந்த ஆடையில ஒரு மூமினை பாருங்களேன் நீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு அவன் பசியா இருக்கிறானா பசியா இல்லாம இருக்கிறானான்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு கிழிந்த ஆடையில ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ வரும்போது அந்த உள்ளத்துல ஒரு பரிதாபம் வரும் பாருங்க, அதை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. என்னடா இது இப்படி பாவம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி. கிழிந்த ஆடையை பார்த்தா மனம் உருகி போயிடும், உருகாதவனுக்கு உருகிடும், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அன்பிற்குரியவர்களே, அந்த கிழிந்த ஆடையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தாள மாட்டல, உடனே மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர்ல ஏறி மக்களை கூப்பிட்டாங்க, ஒன்று திரட்டினாங்க. ஒன்று திரட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில சதகாவுடைய நன்மைகள் வலாயில்களை ஃபுல்லா சொல்றாங்க, தர்மத்தின் சிறப்புகளை ஃபுல்லா சொல்றாங்க. சிறப்புகளை சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் பனு நுதைர் கூட்டத்தாருக்கு உதவி பண்றதுல தீவிரமா இருக்கிறாங்க.
அவங்களுடைய வறுமை போகிற தீவிரமா இருக்கிறாங்க, வறுமையை போக்குறதுல தீவிரமா இருக்கிறாங்க. துண்டை விரிண்டாங்க, துண்டை விரிக்கப்பட்டது, எல்லோரும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அது அந்த மக்கள் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பேரின்ப காட்சி முஹம்மது ரசூலுல்லாஹ் நெகிழ்ச்சியோடு பார்த்தனர். அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்ப அந்த மக்களை எல்லாம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆடைகளை கொடுத்திருக்கிறான். நாம உண்ணாத உணவு இருக்கிறதா? ஒரு மாசத்துல எத்தனை தடவை மட்டன் சாப்பிடுவோம்? ஒரு மாசத்துல எத்தனை தடவை சிக்கன் சாப்பிடுவோம்? சில பேருடைய சாப்பாட்டு ரொட்டீனை கேட்டா ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஸ்ரத், நீங்க தப்பா நினைக்காட்டாலும், தப்பா நினைக்கலன்னா பரவாயில்ல, நான் ஒரு நாள் கூட வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ற ஆள் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் வெஜிடேரியன் சாப்பிட்டது கிடையாது ஹஸ்ரத், நான்வெஜ் இல்லாம எனக்கு உள்ள இறங்காது. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த மக்கள் ஒரு பேரித்தம்பலம் தண்ணியை வைத்து காலத்தை ஓட்டினர். வயிறார உணவு கிடையாது, நிறைவான டிரெஸ் கிடையாது, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் விட்டத்தையே பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழல். நாளைக்கு என்ன சாப்பிட போறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போறோம். ஆனால் அந்த மக்கள் இறை நம்பிக்கையில் எப்படி இருந்தாங்க? செல்வ சீமானா இருந்தாங்க. இறை நம்பிக்கை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, இறை நம்பிக்கை கிழிஞ்ச ஆட மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு எது தெரியுமா ரொம்ப உயர்ந்ததா இருக்கு? உலகத்தின் ஆசைகளும் உலகத்தின் மோகங்களும் நமக்கு ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. இறை நம்பிக்கை பிச்சைக்கார நிலையில அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, ஏன்னா அந்த மக்கள் துன்பத்தை துன்பமா நினைக்கல, இதுக்கு பதிலா பெரிய பரிசு அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. அந்த பரிசுக்காக இதை நான் தாங்கிக் கொள்வேன். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆ தாங்கள் செய்ய வேண்டும். அந்த பெண் ஒரு வறியவர், ரொம்ப கஷ்டப்பட்டவரும் கூட, வந்து கேட்கிறார், துஆ செய்ய வேண்டும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விஷயத்திற்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வலிப்பு நோயால் ரொம்ப அவதிப்படுகிறேன். ஒரு பொம்பளை வலிப்பு நோயினும் போது தாங்க முடியாது பாவம். ஒரு ஆம்பளை வலிப்பு வந்து கடந்து துடிச்சாலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு பெண்ணை நினைச்சு பாருங்க, ஒரு பெண்ணை கற்பனை பண்ணி பாருங்க. ரோட்ல போகக்கூடிய பொம்பளையில ஒரு பொம்பளை கீழே விழுந்து வலிச்சுக்கிட்டு கிடக்குறா, எப்படி இருக்கும்? பேய் கூட இறங்கிடும். பொம்பளை கண்டா என்ன செஞ்சிடும்? பேய் கூட இறங்கிடும். அப்ப அந்த சூழலில் அந்த தாய் கேட்கிறாங்க, எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், தொடர்ந்து இதில் நான் அவதியுறுகிறேன், என் வலிப்பு நோய் நீங்க தாங்கள் துஆ செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சகோதரி, 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க ஆனா சூஸ் பண்றது உங்க கையில தான். 2 தேர்ந்தெடுப்பு கொடுக்குறேன். ஒண்ணு, நீ இதை பொறுத்து கொண்டின்னு சொன்னா சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் உனக்கு நான் வாங்கித்தரேன், நான் பொறுப்பு. முஸ்லிம்ல வருது இந்த ஹதீஸ். இல்லையா, இல்ல எனக்கு இந்த வலிப்பு நோய் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக என் ரப்பிடத்தில் போராடியாவது உன்னுடைய ஷிஃபாவை நான் வாங்கி கொடுத்துறேன், உன் வலிப்பு நோயை நான் போக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த அம்மாவை பாருங்களேன், ஒரு பரிதவிப்பு. இல்லை, இது என்னோடு இருந்து கொள்ளட்டும், சொர்க்கம் கிடைக்கிறது எனக்கு, என் ரப்பு எனக்கு தரக்கூடிய மகாபெரிய பரிசு கிடைக்கிறது. அதையும் என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்குறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் வாங்கி கொடுக்குறாங்க, உத்தரவாதம் வேற கொடுக்குறாங்க. இந்த நோயின் தாக்கம் நான் சடலமாகின்ற வரைக்கும், ஜனாசா ஆகின்ற வரைக்கும் என்னோடு இருந்து தொலைந்து போகட்டும், பரவாயில்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு ஷிஃபாக்காக துஆ செய்யாதீர்கள், ஆனால் நாயகமே எனக்காக இன்னொரு துஆ செய்ய வேண்டும். சில நேரங்களில் ஆண்கள் இருக்கின்ற சபைகளில் என்னையும் அறியாமல் வலிப்பு நோயால் நான் விசுகு விசுக்கு என்று என் கால் கைகளை நான் அசைத்து வலிப்பு வந்து துடிக்கிறேன். அவையினுடைய ஆடைகள் என்ன செய்கின்றன? அலங்கோலமாகின்றன. ஒரு பொம்பளை இப்படி வலிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? யார் ரசூலே, அது போன்ற ஒரு கையறு நிலை, அது போன்ற ஒரு ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து என்னை என் ரப்பு பாதுகாக்க தாங்கள் துஆ செய்ய வேண்டும். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகிழ்வுடன், உன் மௌத்து வரைக்கும் அந்த நிலை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சாங்க. ராபிகள் எழுதுறாங்க, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அந்த அம்மா வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம், அவர் வலிப்பு வந்து துடிப்பார், ஆனால்
கை கால்கள் வேகமாக ஒரு மாதிரியா வெட்டும், ஆனால் அவருடைய கீழாடை கூட லேசாக கூட உயராது. அல்லாஹ் ரசூலுடைய மிகச்சிறந்த துஆபரக்கத்தின் காரணமாக அந்த பெண்மணியை நீண்ட காலங்கள் வாழ்ந்ததை நாங்கள் கண்டோம். அந்த பெண்மணி கற்பொழுக்க, அதாவது இந்த மாதிரி ஒரு அலங்கோல நிலையிலிருந்து அவர் காக்க பெற்றார் ரசூலுல்லாஹ்வுடைய துஆபரக்கத்தினால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இப்படிதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த வலா தஹினு வலா தஹஸனு அன்துமல் அலௌன் அப்படின்றது உலக மாந்தரில் மன அழுத்தத்திற்கு ஆளான மக்களுக்கெல்லாம் இறைவன் விட்ட ஒரு மிகச்சிறந்த ஆறுதலான அறைகூவல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்களை எல்லாம் கடந்து போக பழக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா துன்ப துயரங்கள், ஒரு செருப்பு வார் அறுக்கிறது கூட துன்பம்தான். செருப்பு வார் அருந்தா கூட நீ அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன ஒண்ணுடாலும் அல்லாஹ்விடத்துல கவுன்சிலிங் செய்யறதும் அல்லாஹ்விடத்தில் அது சம்பந்தப்பட்ட மஷோரா செய்வதும் தான் உத்தமமான செயல். அதை தவிர்த்து மாற்று வழியை நான் தேடுகிறேன் என்று உலகத்துல கவுன்சிலிங் அப்படி இப்படி எங்க போகலாம், வேணான்னு சொல்லல. கவுன்சிலிங், சரியான கவுன்சிலிங் இருக்கிறது நல்லதுதான். ஆனா பணங்காசை அதுலயே மொத்தமா கொடுத்துட்டு ஏமாந்து நம்ம நிக்க கூடாது. நமக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்த்துட்டு நாம அதுல இருந்து விடுபடக்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை இன்ஷால்லா வரக்கூடிய வாரமும் காணலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் மிகச்சிறந்த ஒரு நல்வாழ்க்கையை பெற்றவர்களாக, மன அழுத்தம் என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கப்பட்டவர்களாக, வாழும் காலமெல்லாம் பெரும் கவலைகள் பெரும் துன்பங்கள் நம்மை தொடர்வதிலிருந்தும் தொடுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.